எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதிரி சின்ன பிள்ளையில விளாண்டுருக்கீங்க? இந்த மாதிரி வறண்ட தோலில் அப்படியே ஆட்டு விட்டு இந்த பாருங்க அப்படி இந்த இப்படி தான் அப்படியே கோடு கிழிச்சு எதனாச்சும் வரைஞ்சி இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில அப்படி விளையாடுவோம். இந்த மாதிரி கோடு ரவுண்டு போட்டு எதனாச்சும் ஒரு வடிவம் கொடுத்து விளையாடுவோம். வயக்காட்டில் அப்படியே சின்ன பிள்ளைலாம் நாங்கள் கடலை பறிக்க போகும்போது இந்த மாதிரி இது கால் தான். இந்த காலில் இந்த மாதிரி இங்கே பாருங்க, இந்த காலில் அண்ணன் மட்டும் வரைஞ்சேன். சும்மா அப்படி கிறுக்கிறது காலில். ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம என்ன தான் அன்றைக்கே சொன்னால், என்ன தான் மிஷினு எங்கன்னா தான் விஞ்ஞானம் வந்தாலும் நம்ம கை வேலை பண்ணி தான் ஆகணும். இந்த கார்னர்லாம் அங்கே காட்டு, இந்த கார்னர்லாம் இருக்குது பாருங்கள். அந்த 4 கார்னருமே எப்படியா இருந்தாலும் நம்ம கையாட்டி தான் களைகட்டாட்டி தான் போட்டு ஆகணும். என்ன இதாட்டி காட்டுறேன் வெட்டுறேன்னு நினைக்காதீங்க. இதிலே பார்த்து போடணும். இந்த பாருங்கள் அப்படியே வெட்டி வெட்டி போட்டுக்க பாருங்கள். இது உலையாக இருக்குது, உலையில் போடக்கூடாது தான், இருந்தாலும் வேறு வழியில் போட்டு தான் ஆகணும். அதனால தான் போடுறோம். இந்த குருவி கத்துது பார்த்தீங்களா, மேலே ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன் அப்படியே கொத்திட்டு போயிடும். என்ன பண்ணுறது, நம்ம காப்பாற்றிக்கணும்னு பார்க்குறோம், அது வயிற்றை காப்பாற்றிக்கணும்னு பார்க்குது. இந்த பாருங்கள், மிச்சமில் இந்த கடலப்பயிரெலாம் இருக்குது. இன்னும் வீட்டில் ஒரு 5 மரக்காய் இருக்குது. மரக்கான்னா தெரியுமா உங்களுக்கு? 2 பறிங்கிறது ஒரு மாகாணி, 2 மாகாணிங்கிறது ஒரு மரக்காய். அதுதான் மரக்காய் கணக்கு. அது அந்த காலத்தில் இப்படி குடுவையாக வச்சுருப்பாங்க, தகர சட்டி மாதிரி இருக்கும். இப்போல்லாம் அந்த மரக்காவை பார்க்கவே முடியறதில்ல. இப்போல்லாம் அந்த மாகாணி தான் வச்சு இது பண்ணுறாங்க. மரக்காலாம் காணா போயிடுச்சு. இப்போ இந்த அறுக்கு பாருங்கள் தட்டைப்பயிறு. இந்த தட்டைப்பயிரை இந்த ஓரத்தில் போட போகிறோம். இந்த ஓரத்தில் ஒரு வஞ்சி விட்டுட்டோம். இந்த ஓரத்தில் ஆர்எஸ் பதி போட சொல்ல இது கொஞ்சம் லைட்டாக வரும். சின்ன காயாக இருக்கும்போது அதை எடுத்து குழம்பு வச்சோம்னா, சாம்பார் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு அந்த இடத்த ஏன் சும்மா விடுவானே அப்படின்ட்டு இந்த தட்டைப்பயிர் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குச்சியை எடுத்துக்கணும். இது இது வேறு முறையிலையும் போடலாம். இப்போ இந்த சேரும் சகதியமாக இருக்கிறதுனால வந்தால் வரட்டும், வராட்டினா போகட்டும் அப்படிங்கிற பட்சத்தில் தான். இந்த குச்சியில் இவ்வளோ அளவுக்கு பாருங்கள், கீழே பாருங்கள், அவ்வளோதான். இது உள்ளே அப்படி போட்டு அப்படி மூடிடணும். இது போட்டு மூடிடணும். இது போடுறது கொஞ்சம் சிரமந்தான். சின்னதாக இருக்குல்ல, கரெக்டாக அதில் விழுவாது. 1-2 உள்ளே விழுவோம், 1-2 வெளில விழுவோம். ஆனால் இது படந்துச்சுன்னா கொடி அப்படியே படந்து போயிடும் பெருசாக. அவ்வளோதான். இந்த மரம் இதே மாதிரி கடைசி வரைக்கும் அப்படியே கடைசி வரைக்கும் போட்டு போக வேண்டியதான். இந்த தெரியுதுங்களா, அப்படியே முட்டி 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 வந்திருக்கு பாருங்கள். ஆட்டுக்குட்டி நடந்து போகிற மாதிரி இதெல்லாம் அப்படியே எதிர்ச்சிட்டு வந்திருக்கு. அப்படியே கல்லை எந்திரிச்சு வந்திருக்கு பாருங்க. க்ளோஸில் காட்டுறேன் பாருங்க, தெரியுதுங்களா? அப்படியே மண்ணை முட்டி 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 வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ அழகா. அப்படியே ஏடே தூக்கிட்டு வந்திருக்கு பாருங்க. இந்த தூக்கிட்டு வந்திருக்கு பாருங்க, இந்த தூக்குது பாருங்க. ஒரு எறும்பு கூட அப்படியே இது பண்ணிட்டு வரும். ஒரு பயிர் என்னமா தூக்கிட்டு வருது பாருங்க. அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கு பாருங்க. இது அப்படியே இன்னும் ஒரு 2 நாள் வெயில் அடிச்சிச்சுன்னா எல்லாம் அப்படியே வந்துடும். அந்த கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி அதிகமாக தேங்கிடுச்சு. அதனால் ஒலையாக இருக்குது. ஒலையில் இன்னும் வரல, ஒலை பரிசல்ல. அதான் வெயில் அடிச்சதுன்னா அது வெளில வந்துடும் அப்படியே. இன்றைக்கி 9வது நாள். இன்றைக்கி 9, ஆமாம், இன்றைக்கி 10வது நாள். இன்றைக்கி திங்கள், சனி 8, ஞாயிறு 9, திங்கள் 10. இன்றைக்கி பாருங்கள், இதெல்லாம் தண்ணி கட்டினது. இருந்தாலுமே அது நீங்கள் என்ன தான் கட்டினாலும் முண்டிக்கிட்டு வருவான்டான்ட்டு வந்துட்டாங்க அவங்க. இந்த ரொம்ப தண்ணி கட்டினதெல்லாம் வரல. பாருங்கள், இந்த சைடு வடவண்ட சைடு தண்ணி இதெல்லாம் வடிஞ்சதெல்லாம் நல்லா வந்துருச்சு. ஆனால் இது வந்தாலுமே நம்மளுக்கு இந்த 2 நாள் இன்னும் மழை இருக்குது அப்படின்னு இருக்காங்க. 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு மேலே மழை இருக்குன்னு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்துருச்சுன்னா பிழைச்சிக்கும்.
இந்த பாருங்கள் இதெல்லாம் தண்ணி கட்டியிருக்க பாருங்கள், இதெல்லாம் வரவே வராது. தண்ணி எப்படியும் வடிக்க முடியாது. நம்ம இப்போ வடிக்கணுன்ட்டு கால் வச்சோன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே போயிடும், வந்ததும் போயிடும். இதெல்லாம் வந்துருச்சு பாருங்கள், தண்ணி கட்டாத இடம்லாம் ஓரளவுக்கு வந்துருச்சு. வந்தாலுமே வந்து நம்ம தொடர்ந்து ஈரம் அந்த மாதிரியே கண்டுக்கிட்டு இருந்தாக்க சல்லி வேறு தான் போகும். பரவாயில்லாமல் வந்துருச்சு. ஒன்றும் இதற்கு மேல் வந்து வானம் என்னமா எப்படி இருக்குன்னு பொறுத்து தான் இருக்குது, பார்ப்போம் எப்படின்ட்டு. அதுக்கு மேலே இயற்கை விட்ட வழி. இப்போ நம்ம பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முழுசாக பாருங்கள். அவ்வளோதான். ஓகே, நன்றி, வணக்கம்.